ஹாய் ஹலோ வெல்கம் டு ஆலன் த டெவலப்பர். ஸோ இன்றைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்எஸில் இன்டர்னல் சிஎஸ்எஸ்னால் என்ன அப்படின்றது தான் எனக்கு இம்ப்ளான் ட்ரைனிங்கில் சொல்லி கொடுத்தாங்க. வாங்க அதை பற்றி பார்க்கலாம். இன்டர்னல் சிஎஸ்எஸ் அப்படின்னா நமக்கு வேணுன்ற ஃபைலில் அதே HTML ஃபைலில் நம்ம சிஎஸ்எஸை டைப் பண்ணி நம்ம அவுட்புட்டை பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் இன்டர்னல் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எப்படி நம்மளால் டைப் பண்ண முடியும், எங்கே டைப் பண்ணணும், எப்படி டைப் பண்ணால் நமக்கு அவுட்புட் வரும் அப்படின்றத இப்போ லைவாக கோடிங்கோட நம்ம பார்க்கலாம். வாங்க போகலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு HTML ஃபைல் வந்து எழுதியிருக்கேன். இந்த HTML ஃபைலில் பாடி அப்படின்ற எலமெண்ட்டில் பேராகிராஃப் எலமெண்ட் யூஸ் பண்ணி ஹலோ ஆலன் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் கண்டென்ட் மட்டும் கொடுத்துருக்கேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இன்டர்னலாக சிஎஸ்எஸ் வந்து எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்னலாக சிஎஸ்எஸ் எப்படி எழுதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெட் அப்படின்ற எலமெண்ட்டில் போயிட்டு ஸ்டைல் அப்படின்ற இந்த எலமெண்ட்டை யூஸ் பண்ணி நான் சிஎஸ்எஸ் பண்ணால் அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் சிஎஸ்எஸ் அப்படின்றது. ஸோ இந்த இன்டர்னல் சிஎஸ்எஸ்க்கு ஃபஸ்ட்டு நம்ம தனியாக எழுதுகிறோம். இந்த தனியாக எழுதும் போது, அதாவது இந்த HTML லைன்லேயே எழுதாமல் வேறு ஒரு இடத்துல எழுதுகிறோம் அப்படின்னா எந்த எலமெண்ட்டுக்கு நம்ம எழுதுகிறோம் அப்படின்றத செலக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு செலக்டாஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். செலக்டாஸ் அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போது பேராகிராஃப் அப்படின்ற எலமெண்ட்டுக்கு எழுதணுமா? ஸோ இந்த பேராகிராஃப் அப்படின்ற எலமெண்ட்டை சூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த எலமெண்ட்டை சூஸ் பண்ணிட்ட பிறகு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கலர் அப்படின்றத சேஞ்ச் பண்ணணும். ஸோ கலர் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி கோலன் அதுக்கான வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ அப்படின்றத சொல்கிறேன். சொல்லி முடிச்சுட்டு சேவ் பண்ண பாருங்கள், எனக்கு அழகாக ப்ளூ கலரில் சேஞ்ச் ஆயிடுது. ஓகேவா? ஸோ இதுவே எனக்கு அடுத்த ப்ராப்பர்ட்டி வேணும் அப்படின்னா டெக்ஸ்ட் அலைனு அப்படின்றத கொடுத்துட்டு சென்டர் அப்படின்றத சொல்கிறேன். எனக்கு டெக்ஸ்ட் அலைனும் சென்டராக நடக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டோட டெக்கரேஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்லைனு அப்படின்றத சொல்கிறேன். எனக்கு அண்டர்லைன் வந்து வருது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் சிஎஸ்எஸ். அதாவது இதே ஃபைல்லையே நான் இந்த HTML ஃபைல்லையே சிஎஸ்எஸ்ஸையும் நான் செஞ்சேன் அப்படின்னா அதுக்கு பேர் இன்டர்னல் சிஎஸ்எஸ். அது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டைல் அப்படின்ற இந்த எலமெண்ட்டோட ஹெல்ப் மூலயமா தான் பண்ண முடியும். ஸோ இதுதான் இன்டர்னல் சிஎஸ்எஸ். தேங்க்யூ.